வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 16வது நாளோட கேமு ஸ்விக்கியில். சென்னையில் வந்து ஒரு 50 நாள் ஸ்விக்கி ஓட்ட போகிறோம். ஆல்ரெடி ஜொமேட்டோ ஒரு 50 நாள் ஓட்டிட்டோம். அதேமாரி ஸ்விக்கி ஒரு 50 நாள் ஓட்ட போகிறோம். சரி, ஓகே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மாலுக்கு ஆப்போசிட்டில் தான் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். 2 பூரி அப்படியே மால்லே ஆர்டர் போடுவான்னு பார்த்தா பக்கத்தில் போட்டிருந்தான். சரின்ட்டு அந்த ஆர்டர் போய் எடுத்துகிட்டு, அதுக்கு அடுத்த ஆர்டர் மாலில் போட்டிருந்தான். சரின்ட்டு மறுபடியும் மாலுக்கு போயிட்டு அப்படியே அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு ஆர்டர் எங்கே போடுவான்னு பார்த்தா மறுபடியும் மால்லே கூப்பிடுவான்னு பார்த்தா இன்ஸ்டாமார்ட்டில் கூப்பிட்ருந்தான். இன்ஸ்டாமார்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தா மால்லாம் மறுபடியும் இன்னொரு ஆர்டரு. சரின்ட்டு அந்த ஆர்டர் போய் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் மதியத்துக்கு மேலே அம்மா உணவு தான் இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே கஸ்டமர்கிட்ட கிட்டத்தில் ஃபுட்டை கொடுத்துட்டு அப்படியே போய் சாப்பிட போயிருந்தேன். சாப்பாடு வந்து பசிக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். மறுபடியும் அப்படியே சேப்பாக்கத்தில் பீஸா ஹட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. சரின்ட்டு அதையும் போய் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து 1 பை 1 கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஈவினிங் நேரத்தில் கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. அப்படியே ஒரு வாழைத்தண்டு சூப் ஒன்று வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக சாப்பிட ஆரம்பிச்சு விட்டான். ஆர்டர் ஆன வரைக்கும் போடவே இல்லை. சரின்ட்டு சாப்பிட்டு முடிச்சிக்கிறவங்க செகண்டே போட்டு விட்டான். சரின்ட்டு அதுக்கடுத்து 1 பை 1 ஆர்டரும் எடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் நைட்டுக்கு மேலே ஒரு ஆர்டருக்கு கஸ்டமருக்காண்டி வெயிட் பண்ணியிருந்தோம் ஹோட்டலில். இப்படி கஸ்டமர் வந்துட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு ஃபுட்டை கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் எடுக்க போயிருந்தேன். எடுத்த அப்புறம் தான் இங்கே வெளியே வந்து பார்த்தா ஒரு 50 பேர் இங்கிட்டு அந்த சைடு எல்லா சைடும் படுத்திருந்தாங்க. என்னென்னா ஒரு சிலருக்கு போர்வை இருந்துச்சு, ஒரு சிலருக்கு போர்வை இல்லாமல் அப்படியே கொசுக்கடியில் தூங்கிட்டே இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு சங்கட்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, டெவலப் சிட்டின்றாங்க, ஆனால் பாதி பேர் டெவலப் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. சரி, ஓகே. அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து நைட்டு தவா கறிக்கு போயிருந்தேன். அது சப்பாத்தியும் தவாவும் சாப்பிட்டேன். பசிக்கு ருசி அறியாதுன்ற மாதிரி அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து 1:30 ஆயிடுச்சு. அப்படியே அன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா ரூ. 2888 கிடச்சிச்சு. ஆஃப்லைன் டிப்ஸ் வந்து சுத்தமாக கிடைக்கல. சரி, எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா ரூ. 485 கிடச்சி. இதை கழிச்சது போக நம்ம கை கிடச்சது வந்து ரூ. 2431 கிடச்சிருக்கு. ஓகே, பார்க்கலாம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்டு. அதுக்கிட்ட சென்னை முடிச்சுட்டு பெங்களூர் போகிற மாதிரி ஐடியாவில் இருக்கிறேன். யாராச்சும் கொஞ்சம் எதனாச்சும் ஒரு மெயின் சிட்டி சொல்லுங்கள். அதுமாரி அங்கனக்குள்ளே இருக்க மேன்சன் எதனாச்சும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.